ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த காலத்தில் புழக்கத்தில் இருக்கிற விஷயத்த அந்த காலத்துலேயும் கணிச்சதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன், கிரெடிட் கார்டு. இன்றைக்கி எல்லா மிடில் கிளாஸ் மக்களோட அத்தியாவசிய தேவையாக மாறிட்டு வர இந்த கிரெடிட் கார்டை அந்த காலத்திலே ஒருத்தர் தெளிவாக கணிச்சிருக்காருங்க. ஆமாம், 1888 வருஷத்தில் லுக்கிங் பேக்வேர்டு என்ற புக்கில் இதை கணிச்சிருக்காரு. அதுவும் 2 கேரக்டர் பேசிக்கிற மாதிரி வரும். டாக்டர் லிட்டி அவர் மிஸ்டர் வெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கிரெடிட் கார்டை பற்றி. அடுத்தது ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட். என்ன தான் நம்ம 1954 ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாலும் இதை அப்போவே இந்த தாத்தா கணிச்சிருக்காருங்க. ஆமாங்க, 1660 ராபர்ட் பாய்லின்ற இவர் தான் கணிச்சிருக்காரு. இவர் ஒரு டாக்டரும் கூட. அது மட்டும் இல்லை, இவர் ஸ்லீப்பிங் பில்ஸு அப்புறம் அஸ்பிரான் அண்ட் எல்எஸ்டி பற்றியும் பேசியிருக்காருங்க. அடுத்தது தி ஐபேட். இன்றைக்கி பல பேரால் பல விதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஐபேடை ஆப்பிள் கம்பெனி வெளியிடுறதுக்கு 42 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கணிச்சிருக்காருங்க. 1968 சி கிளார்க்குன்றவர் ஸ்பேஸ் ஒடிசின்ற புக்கில் இதை பற்றி தெளிவாக எழுதியிருக்காருங்க. அதுலேயே அவர் தி நியூஸ் பேடுன்னு இதை குறிப்பிடுறாருங்க. அடுத்தது 1666 நடந்த தி லண்டன் ஃபயர். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டாக 100 வருஷத்துக்கு முன்னாடி 1666 இதை பற்றி கணிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பெண் மேலேருந்து குதித்து இறந்து போவான்னு கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹென்ரிட்டா மரியான்ற ராணி மேலேருந்து குதித்து இறந்து போயிருக்காங்க இந்த சம்பவத்தில். இதை கணிச்சது தி நாட்ஸ்டாடமாஸ். அடுத்தது தி பிரசிடெண்ட் ஒபாமா. 1968 தி ஸ்டாண்ட் ஆன் ஜன்சிமான்ற ஒரு புக்கு வருது. ஆத்தர் ஜான் ப்ரானர் என்ன சொல்கிறாருன்னா, பிரசிடெண்ட் ஒபோமி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்புறம் இவர் யூஎஸ் பிரசிடெண்ட் ஆவார்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த ப்ரெடிக்ஷன் இயர்பட்ஸ். இன்றைக்கி ரோட்டில் வீட்டில் காட்டில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிற இந்த இயர்பட்ஸை 1953 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆத்தர் ரே பிராட்பரி ஃபாரன்ஹைட் 451 புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, and in her ears the little seashells that trembles radio tamp tight and the electronic ocean of sound of music and talk and music and talk coming in on the shore of her unsleeping mind அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்தது பிளாகிங் அண்ட் ட்வீட்டிங். 1835 வால்டிமார் ஒடாவ்ஸ்கை அப்படின்ற ரஷ்யன் பிரின்ஸ் இது ப்ரெடிக்ட் பண்ணுறாருங்க. என்ன தான் பிரின்ஸாக இருந்தாலும் இவருக்கு நாவல் ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இயர் 4338 அப்படின்ற ஒரு புக்கை எழுதுகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டேட்டஸ், தாட்ஸு, அப்புறம் ஜர்னல் அண்ட் டைரி இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக அவைலபிளாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. அடுத்தது எ மேன் ஆன் த மூன் இன் 1865. ஜூல்ஸ் வேர்னா சிவில் வார் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் இது மாதிரி கற்பனை பண்ணியிருக்காரு. ஃப்ரம் எர்த் டு த மூன் அப்படின்ற புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேர் பீரங்கிலேருந்து தூக்கி எறியப்படுறாங்க வானத்துக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்தது வைஃபை அண்ட் செல்ஃபோன்ஸ். 1909 நிக்கோலா டெஸ்லா நியூயார்க் டைம்ஸ்க்கு பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, கூடிய சீக்கிரமே ஒயர்லெஸில் எல்லாராலையும் மெசேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும்னு, அதை நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.